மயக்கம் தெளிஞ்சிருச்சாப்பா? அம்மா இப்பதான்ப்பா போலீஸ்க்கு போன் பண்ணிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சுப்பா, நீதான் அந்த குழந்தைய இந்த நிலைமைக்கு ஆளாக்குனேன்னு. நானே உன்னை என் கையால கொன்னுடலான்னு தான் நினைச்சேன். ஆனா பெத்த வயிறு கேட்கலையே. ஆம்பளைங்களுக்கு இங்க ஒரு மனசுதான் இருக்கு, ஆனா பொம்பளைங்களுக்கு இங்கேயும் ஒரு மனசு இருக்கே. அது ஒன்ன மாதிரி மிருகங்களுக்கு எல்லாம் புரியாது. அந்த குழந்தைக்கு ஒரு 3-3.5 வயசு இருக்கும்லப்பா. நீ என்ன பண்ணன்னு கூட அவளுக்கு தெரிஞ்சிருக்காது. வலியில அழுதுருப்பால. உனக்கு தெரியுமா, அவங்க அம்மா அந்த குழந்தைய நம்ம வீட்டுக்கு விளையாட கூட்டிட்டு வரும்போது, மாமா எங்க, மாமா எப்ப வருவார்னு உன்னைய தான்ப்பா கேட்டுட்டு இருப்பா. மாமா என்னை விட்டுடுங்கன்னு கெஞ்சிருப்பால, கதறி அழுதுருப்பால. அப்போ கூட பாவம் விட்டுடலான்லாம் உனக்கு தோணல. அந்த அளவுக்கு வெறி. உன்னையெல்லாம் பெத்தத நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஒண்ணு தெரியுமாப்பா, உங்க அப்பா நம்மளெல்லாம் விட்டுட்டு ரொம்ப சீக்கிரமாவே சாமி கிட்ட போயிட்டாரு. அப்ப எனக்கு சின்ன வயசுதான். நீ என் கையில குழந்தையா இருந்த. நான் நினைச்சிருந்தா வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை அப்படியே அனாதைய விட்டுட்டு போயிருக்க முடியும். ஆனா நான் அப்ப கூட அந்த மாதிரி பண்ணல. எனக்கு காமோன்ற உணர்வை விட மகா அப்படின்ற உறவு தான் ரொம்ப பெருசா பட்டுச்சு. என் வாழ்க்கையே நான் உனக்காக தான் வாழ்ந்தேன்பா. ஆனா அப்படி வாழ்ந்து என் வயிற்றுல தான் நீ பிறந்த நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான்ப்பா இருக்கு. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா. அந்த குழந்தைய பெத்தவங்களுக்கு இதுக்கு மேலேயே வலிச்சிருக்கோம்லப்பா. எல்லாரும் சொல்றாங்க குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச் எல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு. ஆனா ஒரு வெறி நாய் ஒரு குழந்தைய கடிக்க வரும்போது அந்த குழந்தைக்கு குட் டச் பேட் டச் எல்லாம் எப்படி தெரியும்? பயம்தானே வரும். சொல்லி திருத்த வேண்டியது அந்த குழந்தைய இல்ல, அந்த நாய. உனக்கு அப்படி அந்த விஷயம் தான் வேணும்னா நீ அம்மா கிட்டே கேட்டிருக்கலாமே. ஆமாப்பா, உனக்கு தான் அந்த குழந்தை ஒரு உயிராவோ ஒரு உறவாவோ தெரியலையே, வெறும் உடம்பா தானே தெரிஞ்சது. உனக்கு எல்லாமே ஒண்ணுதானே. நான் ஏன் தெரியுமாப்பா உன் பக்கம் திரும்பாம இந்த பக்கம் திரும்பி நின்னுட்டு இருக்கேன்னு? ஏன்னா சாகும்போது கூட உன் மூஞ்சில முடிக்க கூடாதுன்னு தான். தூக்கு தண்டனை கைதி கிட்ட தூக்குல போடுறதுக்கு முன்னாடி கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்களாப்பா. அந்த மாதிரி அம்மாக்கு கூட ஒரு கடைசி ஆசை இருக்குப்பா. அடுத்த ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா என் வயிற்றுல மட்டும் இல்ல, வேற எந்த தாய் வயிற்றுலயுமே நீ பிறந்துடாதப்பா.